ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒரு சம்பவம் போகுது. அதாவது ரொம்ப பெரிய ரூல் பிரேக்கை வந்துட்டு சௌந்தர்யா பண்ணியிருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு பிக் பாஸ் வந்து பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி வேறு லெவலில் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறார் அப்படின்றது மாற்றுக்கிறது கிடையாது. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தீங்கன்னா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு பிக் பாஸ் வந்துட்டு ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா வந்திருந்தாங்க. இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு அறிவிப்பு வர வரைக்கும் நான் என்ன கொடுக்குறோம் அதை தான் நீங்கள் சாப்பிட்ணும்னு சொல்லியிருந்தார். அது எதுக்காகனா இவங்க பண்ண விஷயத்துக்காக தண்டனை. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கிளவராக வந்துட்டு பாதி சாப்பிட்றாங்க. ஆனால் சாப்பிட்றதுல அந்த சாப்பாட்டில் வந்துட்டு உப்பு இல்லை, முடியல. அங்கேயே வந்துட்டு ரயானை சாப்பிட சொல்லி வற்புறுத்துறாங்க. அது ஒரு பெரிய ரூல் பிரேக், சரிங்களா? அதே மாதிரி ரஞ்சித் சாப்பிட வச்சாங்க, அதுவும் பெரிய ரூல் பிரேக். சாப்பிட்ருக்கவே கூடாது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு காரணமாக வச்சு உள்ளே போயிட்டு எல்லாரையும் வந்துட்டு வன்மத்தில் வந்து உங்களுக்கு தெரியல, சௌந்தர்யா வந்து ஒரு சில நேரங்களில் பண்ணுவாங்க வன்மம். அப்படியே உச்சிக்கு வரும்போது அவங்க போய் பழிவாங்க வர மாதிரி பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக தர்ஷிகா கிட்ட போகிறாங்க, இந்த சோத்தில் உப்பு இல்லை, நீங்களாவது உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா? எப்படி இந்த சோத்தில் உப்பு இல்லை, நீங்களாவது உப்பு போட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி, அப்போ வந்துட்டு என்ன அர்த்தம், நான் சாப்பாடை தான் சொன்னேன்ற மாதிரி. உடனே அவங்க இல்லை நான் அதிகமாக ஏற்கனவே சாப்பிட்டதுனால தான் உப்பு போட்டு சாப்பிட்றதுனால தான் நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லி தர்ஷிகா தப்பிச்சிட்டாங்க சூப்பராக. விஜய் விஷாலை போய் கேட்குறாங்க, ஏன் மீந்திரிச்சா அதை நான் உப்பு போட்டு சாப்பிட சொல்கிறியா அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறாங்க, விஜய் விஷால் கிட்ட இது ராணுவ கிட்ட போகிறாங்க. அப்பயே இவர் தீபக் தெரிஞ்சு போச்சு, இது உள்ளே வருது, இது தப்பு, பிக் பாஸ் வந்து கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாருன்னு. உள்ளே வந்துட்டு ராணுவ பார்த்து கேட்குறாங்க, ராணுவ இந்த சோத்தில் உப்பு இல்லை, நீ உப்பு போட்டு சாப்பிட்றியா? அவர் இல்லை அப்படியே பார்த்தாரு, ஓ உனக்கு வேண்டாமா அப்படியே. பா எவ்வளோ கேவலமான ஒரு புத்தி பாருங்கள் இந்த பொண்ணுக்கு. ரூல் பிரேக்கு எவ்வளோ பெரிய ரூல் பிரேக்கு. இதுலேயும் வந்துட்டு அவங்களுக்கு காண்டாக இருக்கிற ஆட்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றியா, சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு எவ்வளவு வன்மமாக வந்து பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு இந்த சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட நீங்கள் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க, நான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற ஆளுக்கு ஒர்த்தே கிடையாதுன்ற மாதிரி அவங்க வந்துட்டு பண்ணிட்டு போகிறாங்க. பா ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இப்போ தான் இந்த லைவில் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரொமோட்டரில் வந்த திருட்டு பிரியாணி கும்பலோட ஃபைட்லாம் வந்துச்சு. நான் அதை அடுத்தது அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறேங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.